வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அந்த மாடு பாருங்கள் பசிக்காக எங்கள் வீட்டு கேட்டை வந்து திறக்க சொல்லுது பாருங்கள். கேட்டு சாத்தியிருக்கு, திறக்க சொல்லுது பாருங்கள். நான் வந்து அரிசி வடித்த தண்ணியும் வாழைப்பழமும் கொடுத்தேன். இது பசிக்காக மழை டைமில் புல் வந்து ஈரமாக இருக்குது, ஆனால் சாப்பிட முடியல. அதனால் வந்து பசிக்குது. நம்ம வாய் திறந்து கேட்போம் மனுஷன், வாயில்லா ஜீவன் என்ன பண்ணும்? சைக்கிளை தான் காட்டும். மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மழை டைமில் மாடை வந்து வீட்டில் தொல்லையாக இருக்கும், சாணி போடும், மூத்திரம் போடும், கொசு வரும்ன்ட்டு துரத்தி விட்றாங்க. காலைல அவுத்து விட்றாங்க, நைட்டு வந்து பிடிச்சி கட்டி பால் கறந்துட்டு திருப்பி அவுத்து விட்றாங்க. மாட்டோட சாணி வேணும், கோமூத்திரம் வேணும், பால் வேணும், ஆனால் மாடு மட்டும் வேணாம். மற்ற வெயில் டைமில் ஓகே விடுங்க, மழை டைமில் அவுத்து விடலாமல் எவ்வளோ பெரிய தப்பு. புல் தின்னு முடியும், புல் ஈரமாக தானே இருக்குது, தின்னு முடியுமா? வெயில் டைமில் புல் காஞ்சிருக்கு, தின்னலாம். எனக்கு கஷ்டமாக போச்சு. எப்படி பாருங்கள், வாழைப்பழம் கொடுக்குறேன்னா அது ஒரு மாதிரி பண்ணுது. அதனால தான் அது இப்படி ஆட்டுது, கடிச்சிடுமான்னு பயந்து தான் பொறுமையாக கொடுத்தேன். இதை மாதிரி பண்ணுறவங்கள பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். மக்களே, வாய் பேச முடியாத ஜீவன்களை பாதுகாப்பாக உணவளிப்போம். இந்த வீடியோ பார்த்து கருத்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.